காலையில் பார்த்தீங்கன்னா மாநகர்களே நம்மெல்லாம் பல்லு விளக்குறோமோ இல்லையோ நம்ம நாரவாயி நாரி புழுக்கிற அளவுக்கு உட்காந்து அந்த ஃபோனில் ரீல்ஸு ஷார்ட்ஸு யூடியூப்ல வேற வீடியோலேருந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு இருப்போம். அதில் சரி ஏதாவது கொஞ்சம் மன நிம்மதி கொடுக்குற மாதிரி எவனாவது பேசுவான்னு பார்த்தா அவனுக்கு பேசுறதுக்கு ஆளுங்களேன்னு சொல்லி செவத்தை பார்த்து பேசி அதே ஒரு கண்டென்ட்டை போட்டு கிடப்பான். எப்போவுமே உங்கள் வாழ்க்கையில் முன்னேறணும்னு நினச்சிங்கன்னா முன்னேற்ற பாதையோட பின்னோக்கி போய் அந்த பாதையில் ஒரு பாதையை எடுத்து அது உங்களுக்குள்ள மாற்றுங்க. எப்போவுமே உங்கள் சிதலம் அது படலமாகும், படலம் பெரும் பகுதியாகும். தம்பி என்ன இது ஏதோ லூசி விவாகர் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறேம்மா, இது வந்து உங்களுக்கு புரியாது. இது நான் என்னையவே இன்டர்வியூ எடுத்துட்டு இருக்கேன். ஏன்டா நீ இப்படி பேசுறதுக்கு பேசாம அந்த பிபி கிட்டே பேசலாம். அந்த பொண்ணு நீ பேசுறதுக்கு டபுள் மடல ரியாக்ஷன் ஆச்சு கொடுக்கும். செவத்துக்கு பேசிக்கிறேன் புண்ணாக்கு. ஐயோ புளி குழம்பா, புளியே வந்து எட்டி பார்த்து ஐயோ என் குழம்பான்னு கேட்குற அளவுக்கு இருக்கே. என்ன சார் இப்படியெல்லாம் பண்ணீங்கன்னா? மேடம் அது காளிக்குண்டா, காளிக்குண்டால புளிக்குழம்பு இருக்கிற மாதிரி எப்படி சார் பண்ண முடியுது? இதெல்லாம் கூட பரவாயில்லன்னு சொல்லக்கூடாது. பின்ன நம்ம பிபி அக்காவா போயிட்டாங்க, மன்னிச்சு விட்டுருல. ஒரு அக்கா இதுக்கு மேலே போய் ஒருத்தன் பேரை தப்பா சொல்லி அது ஒரு வீடியோவா போடும். அந்த வீடியோ நல்ல டாப் ஸ்நாட்சா இருக்கும் பார்க்க. அக்கா நீங்க மட்டும் என் பேர் படிக்காட்டி ட்ரெயின் வராத பாதையா தலையை வச்சு செத்து போயிருவேன். தம்பி அப்படிலாம் பண்ணக்கூடாது சரியா? அக்கா சாப்பாடு. இன்னைக்கு நம்ம சாப்பிட போட பேர் பார்த்தீங்கன்னா சுரேஷ். எஸ் ஃபார் சூப்பர் சுண்டக்கா, ஸ்டாப் நாச்சா இருந்தது. யூ ஃபார் உகாண்டா அரிசி வேலையில் ஆனால் நல்லா இருந்தது. ஆர் ஃபார் ரேஞ்சர் ஓவர் டயரு, கொஞ்சம் ரப்பராக இருந்தது ஆனால் நல்லா இருந்தது. ஈ ஃபார் எலான் மஸ்கோட காலை உணவு, ஓ சூப்பராக இருந்தது. எஸ் ஃபார் சொம்புலிங்கம் அப்பா போட்ட கடிச்சோக்கு மொக்கையாக இருந்தது. ஹெச் ஃபார் ஹெச் வினோத் சார் சாப்பிட்ட மிச்சம் பழசாக இருந்தது. எங்கே 1/2 மணி நேரமாக என் பிரெக்ஸ்க்கு கீழே படுத்து கிடக்குறீங்க? அது இல்லை கண்ணு, உன் நிழல் மண்ணு மேலே படுத்து அந்த மண்ணும் உன் நிழலும் ஒட்டுறவ கூட நான் விட மாட்டேன். உன் நிழல் கூட எனக்கு தான், அதை நான் தான் தாங்கி பிடிப்பேன். சார் உங்களோட ஒரே ரொமான்ஸ் தான். எங்க பார்த்து போங்க, காத்துக்கற படிச்சிட போகுது. யாரு? நம்ம சூர்யா சாரா? சரி ஜோக்கு போங்க. போயிட்டு வருமா. எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம தடாலுடால் படத்தோட ஜமல் அவர்கள் கூட தான் பேசிகிட்டு இருக்கோம். சொல்லுங்க அண்ணே, எப்படி இருக்கீங்க? பார்த்தா எப்படி தெரியுது? ரொம்ப நல்லா இருக்கீங்கண்ணே. அவ்வளோதான். படம் எப்படி இருக்குண்ணே? இல்லை பார்த்தவனுக்கு தெரியுமா, நடிச்சவனுக்கு தெரியுமாடா? அதுவும் கட்டு தானே. சரி, என்ன சாப்பாடு உங்களுக்கு பிடிக்கும்? ஏன்டா படத்தை பற்றி கேட்க சொன்னால் நான் திங்கிறது வேலை பற்றி பேசிகிட்டு இருக்கிறேன். இப்போ நம்ம ஒரு ஷார்ட் பிரேக் எடுப்போம். கேள்வி இல்லைன்னா பிரேக்கா எடுத்து முடிச்சுட்டு அண்ணாங்கிட்ட நிறையா பேசலாம். இதுவே போதும். எல்லாருக்கும் நம்ம இன்னைக்கு ஃபேமஸ் நடிகர் கிருஜின் அவர்கள் கூட தான் இருக்கும். அவருக்கு ரீசெண்டாக குழந்தை பிறந்தது. ரெண்டுமே பொம்பளை குழந்தை. பொம்பளை அப்படி என்ன சார் வச்சுருக்கீங்க? ஐயோ என்ன கேட்குறேன்? இல்லை சார், அப்படி என்ன திறமைகள் வச்சு நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்ந்து இப்படி வந்தீங்கன்னு அதை பற்றி தெளிவாக கேளியா? டேய் மாமா, என்னடா சட்டையெல்லாம் ரத்தமாக இருக்குது? அது ஒன்றும் இல்லை மச்சான், அப்பாவுக்கு ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணாங்கடா. ஹார்ட்டை கழட்டி கொடுத்துட்டு வந்துருக்கு. என்னடா வளர்ற? உங்கள் அப்பா தான் வெளியூரில் இருக்காரு. டே மச்சான், உங்கள் அப்பாவுக்கு ஹார்ட் ஆப்ரேஷன் நடந்து முடிஞ்சிருச்சான்டா. அவர் உயிர் பறிச்சிட்டாரான்டா. எங்கள் அப்பாவுக்கு ஹார்ட் ஆப்ரேஷனா? டேய் ரமேஷ், இதை விட இன்னும் செலவே இருக்கானுங்க. வீடியோ முடிகிற வரைக்கும் என்ன விஷயத்தை சொல்ல வரேன்னு சொல்லாமல் கடைசியில் லிங்கத்தை தொடுக்கவங்கம்பானுங்க. அவனுங்களெல்லாம் பார்த்தா அவனுங்க லிங்கத்தை பிடிச்சதான் ஒரே அடி அடிக்கணும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா காய்ஸ், நான் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான விஷயத்த சொல்ல போகிறேன். இது நீங்கள் தெரிஞ்சுக்கின்னு பூமராகி நீங்கள் பெரிய ஆள் ஆயிருவீங்க. இதை பற்றி யாருக்குமே தெரியாது. நான் ஏதோ நடுகொலை சித்தர் யூனிவர்சிட்டியில் படிச்சனால எனக்கு மட்டும் தெரியும். இதை பற்றி நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும்னா லிங்க தொட்டுருங்க. எல்லா இன்ஃபர்மேஷனும் அதில் அட்டாச் பண்ணியிருக்கேன். எண்ணெய் மாதிரி வயிற்றுல அடியில் கட்டி வேணுமா? தின்னுங்க புளியின் வால் கொட்டை. புளியின் வால் கொட்டையை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு முதுகிலிருந்து அதுக்கு கீழைக்கும் மேலையும் எல்லா பக்கமும் வீக்கம் அதிகமாய் உங்களை தூரத்துல இருந்து பார்த்தா அருணோடு பார்த்து இருப்பீங்க. தம்பிகளை நல்லா பார்த்துக்கங்க. தம்பிகளா அதான் சொல்றது கேளுப்பா. தம்பிகளை பார்த்துக்கப்பா. மறக்காம கைஸ் வீடியோவை சப்போர்ட் பண்ணுங்கள். போன வீடியோவில் கொஞ்சம் நிறைய சப்போர்ட் கிடைச்சது, அதே மாதிரி இப்போவும் பண்ணுங்கள் கைஸ்.